சோரியாசிஸ் அப்படின்றது வந்து ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர். மெட்டபாலிக் டிஸார்டர்னா இப்போ நம்ம உடம்புல செல்கள் வந்து தோலில் வந்து இருக்கு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வளர்ந்து அது வந்து வளர்ச்சிதை மாற்ற கழிவுகளாக வந்து வெளியேறும். சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, வாதம் அல்லாத மேனி கிடாது. அதாவது வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ் வருது அப்படின்னாக்க அந்த ஸ்கின்ல வாதத்தோட தன்மை அதிகமாகிறதுனால தான் அவங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருவாங்க. அதான் வந்து இந்த சோரியாசிஸ் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் கிடையாது. அதாவது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவாது. இது வந்து மெட்டபாலிக் சேஞ்சஸ், அதாவது வந்து நம்ம வளர்ச்சிதை மாற்றம் வேகமாக ஆகிறதுனால ஏற்படுற பிரச்சனைன்றதுனால இது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் பரவாது. இதுக்கு சித்த மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னாக்க கண்டிப்பாக இருக்கு. இதுல இருந்து நம்மளால முழுசா வெளியில வர முடியும். இப்போ சோரியாசிஸ் வந்துடுச்சு அப்படின்னாக்க ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னாக்க சோரியாசிஸ். இதை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சித்த மருத்துவத்துல என்ன தீர்வு? இதை வீட்டிலே வந்து நம்மளால ரெடி பண்ண முடியுமா, இல்லை வந்து இதை எப்படி மெயின்டைன் பண்றது? இது ரொம்ப வருஷ கணக்கில் வந்து நமக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி கண்டிஷன்லாம் உண்டு பண்ணும். இதனால மூட்டு வலி இதெல்லாம் வந்து உருவாகும். இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி இந்த சோரியாசிஸ்ல இருந்து நம்ம வெளியில வர்றது அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற பதிவில் நம்ம பார்க்க போறோம். சோரியாசிஸ்னா என்ன? அதாவது வந்து சோரியாசிஸ் அப்படின்றது வந்து ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர். மெட்டபாலிக் டிஸார்டர்னா இப்போ நம்ம உடம்புல செல்கள் வந்து தோலில் வந்து இருக்கு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வளர்ந்து அது வந்து வளர்ச்சிதை மாற்ற கழிவுகளாக வந்து வெளியேறும். ஒரு செல்லோட லைஃப் ஸ்பேன் இவ்வளோ தான் இருக்கு. ஆனால் இந்த சோரியாட்டிக் கண்டிஷன் இருக்கிறவங்க என்ன ஆகும் அப்படின்னாக்க அவங்களோட செல் க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். வேகமாக இருக்கிறதுனால இப்போ மேலே ஒரு செல் இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு கீழே புது செல்கள் வந்து வேகமாக வளர்ந்து மேலே இருக்கிற செல்லை வந்து அப்படியே லேயர் லேயராக அப்படியே வந்து தூக்கிட்டே போகும். அப்போது மேலே இருக்கிற செல்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் அந்த செல்கள் இறந்து செதிலாக வந்து மாறும். அப்போ அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை வெள்ளையாக பேச்சஸ் இருக்கும். அந்த அந்த வெள்ளையாக அந்த பேச்சஸ் வந்து நம்ம இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அரிப்பை இச்சிங் வந்து நிறைய இருக்கும். அதை சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. அது சொரிய அதிலிருந்து வந்து செதிலாக வரும். அந்த படை மாதிரி வந்து இருக்கிறதுனால தான் இது பேர் தமிழில் வந்து காலாஞ்சக படை. இதை கீறும் போது நமக்கு இதுல சின்ன சின்ன ரெட் ஸ்பாட் மாதிரி வந்து தெரியும். ரத்த குழாய்கள்லாம் வந்து அந்த ஸ்கின்ல அடியில் இருக்கிறது வந்து அந்த ஊசியில குத்துற மாதிரி வந்து நமக்கு அங்கங்க வந்து சிவப்பா அதுல வந்து தெரியும். இதுதான் வந்து காலாஞ்சக படை, சோரியாசிஸ். சித்த மருத்துவத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க வாதம் அல்லாத மேனி கிடாது. அதான் வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ் வருது அப்படின்னாக்க அந்த ஸ்கின்ல வாதத்தோட தன்மை அதிகமாகிறதுனால தான் அவங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருவாங்க. அதான் வந்து சோரியாசிஸா இருக்கட்டும், இது ஆலோபேஷியான்ற வந்து புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, முடி அங்கங்க வந்து சொட்டையா விழும், இதுவா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து எக்ஸிமா, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து வருது அப்படின்னாவே அதுக்கு சித்த மருத்துவப்படி வாதம் தான் மெயினாக வந்து சொல்லுவாங்க. அதனால தான் வாதம் அல்லாது மேனி கடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சித்த மருத்துவர்கிட்ட நீங்கள் போங்க, ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னாக்க பேதி மருந்து கொடுத்து வயிற்றை வந்து கிளீன் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்க பேதியால் வாதம் தாளும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம பேதி மருந்து கொடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற வாதத்தன்மை வந்து கம்மியாகும். அதனாலதான் பேதியால் வாதம் தாளும். வாதம் அல்லாது மேனி கெடாது, பேதியால் வாதம் தாளும். இந்த சோரியாசிஸ் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் கிடையாது. அதாவது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவாது. இது வந்து மெட்டபாலிக் சேஞ்சஸ், அதாவது வந்து நம்ம வளர்ச்சிதை மாற்றம் வேகமாக ஆகிறதுனால ஏற்படுற பிரச்சனைன்றதுனால இது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் பரவாது. இது நமக்கு உடம்புல எங்க வேணாலும் வரலாம். தலையில வரலாம், முதுகு பகுதியில் வரலாம், கைகளில் வரலாம், உள்ளங்கையில் வரலாம், உள்ளங்கால்களில் வரலாம். இந்த மாதிரி உடம்புல வந்து நமக்கு நிறைய இடத்துல வந்து வரும். சரிங்களா? இது உள்ளங்கால்களில் வந்தால் சிலருக்கு வெடிச்சு அதுல இருந்து நீர் கசியறது எல்லாமே இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம், சில கம்மியாகலாம். சிலருக்கு வந்து 1 மாசம் 2 மாசத்துலயே வந்து growth வந்து ரொம்ப வேகமா இருக்கும், ரொம்ப வேகமா பரவும். இது இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மன உளைச்சல் இருக்கும். அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா வெளியில எங்கேயும் போக முடியாது. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கையை நீட்டுறதுக்கு குளுக்கிறதுக்கு சகஜமா ஒருத்தர்கிட்ட பேசி பழகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது நிறைய பேருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுனால இதை பற்றிய விழிப்புணர்வை நிறைய கவர்மெண்ட்ஸ் ஆடே வந்து சொல்லுவாங்க. இது வந்து கம்யூனிகல் டிசீஸ் கிடையாது. இதை பற்றிய புரிதலை அரசாங்கமே வந்து மக்களுக்கு நிறைய இடத்துல எடுத்து சொல்லியிருக்கு. போஸ்டர்ஸ் வந்து அங்கங்க நம்ம பார்த்துருப்போம். நிறைய விஷயங்களை வந்து கவர்மெண்ட் வந்து புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. இதுக்கு சித்த மருத்துவத்துல ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னாக்க கண்டிப்பா இருக்கு. இதுல இருந்து நம்மளால முழுசா வெளியில வர முடியும். இப்போ சோரியாசிஸ் வந்துடுச்சு அப்படின்னாக்க இதுக்கு உள் மருந்தா என்ன பயன்படுத்தணும், வெளி பிரயோகமா என்ன பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் சொல்றேன். சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வெப்பாலை தைலத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, பயன்படுத்துறாங்க. சிலருக்கு வந்து ரிசல்ட் இருக்கும், சிலருக்கு வந்து ரிசல்ட்
ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஆனால் ரிசல்ட் இல்லாமல் யாருக்கும் இருக்காது. இந்த வெப்பாலை தைலத்தை இன்னும் சிறப்பாக வந்து எப்படி செய்கிறது அப்படின்னாக்க, இந்த வெப்பாலை இலையை வந்து என்ன பண்ணுவோம், எடுத்து வெயிலில் வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு சூரிய படமாக வச்சு எடுப்போம். அதை போட்டு டெய்லியும் வந்து வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்க இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அது வந்து கலர் வந்து ஒரு பிங்க் வயலட் கலரில் வந்து மிக்ஸ்டில் வந்து அந்த எண்ணெய் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து நார்மலாக பயன்படுத்துவீங்க. இதை வந்து டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, அந்த இலை காஞ்சி முடிச்ச பின்னாடி அதில் இருக்கிற காஞ்ச இலைகளை எடுத்து அப்புறப்படுத்திட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷான இலைகளை அதில் போட்டு மறுபடியும் சூரிய படம் வைக்கும்போது அந்த எண்ணெயோட தன்மை 2 மடங்கு 3 மடங்கு வந்து நமக்கு வந்து பவர் வந்து ஏற்றும். இந்த மாதிரி நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம். 4 டைம் 5 டைம் கூட பண்ணலாம். இது வந்து வெப்பாலை மடக்கு தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைலத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உண்மையிலே நார்மலாக நீங்கள் ஒரு டைம் பயன்படுத்துறதை விட 2 மடங்கு 3 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கேட்கும். ரெண்டாவது, இன்டர்னலாக என்ன மருந்து எடுக்கணும் அப்படின்னாக்க, நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சிவனார் வேம்பு சூரணம் அப்படின்றது கிடைக்கும். சிவனார் வேம்பு பொடி கூட தூதுவளை, மிளகரணை, வெள்ளருகு, கரிசாலை, சீந்தில் இந்த பொடியெல்லாம் வாங்கி சம அளவு கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு இதை காலையில் 1 ஸ்பூன், சாயந்தரம் 1 ஸ்பூன் நார்மல் தண்ணியில் எடுத்தால் போதும். இதை எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வித்தின் 1 மந்த்தில் உங்களோட அந்த செதில் ஸ்கேலிங் வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து கண்ட்ரோல்ட் ஆகும். ப்ளஸ் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த எண்ணெய் பூசுறதோட சோத்துக்கத்தாழை வந்து அப்பப்போ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாக்க அந்த ட்ரைனஸ் எல்லாமே போயிட்டு சீக்கிரமாக இதுலேருந்து நமக்கு வந்து வெளியில் வரும். இல்லை லாங் டேர்மாக இருக்குது, 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து கம்மியாகலை அப்படின்றவங்க நல்ல சித்த மருத்துவரை நீங்கள் அனுப்பும் போது சிவனார் வேம்பு குளித்தைலம் கேப்சூல் அப்படின்றதே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். எஸ்கேஎம் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளில், மருந்து கம்பெனிகளில் இது வந்து உங்களுக்கு பேட்டன் ட்ரக்காகவே இருக்கும். நல்ல சித்த மருத்துவர் அணுகினீங்கனாக்கா அவங்க தருவாங்க. இது கூட முத்து புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முத்து புஷ்பத்தை வந்து இந்த சிவனார் வேம்பு குளித்தைலத்தை கூட அனுமானமாக எடுக்கும்போது உங்களுக்கு வித்தின் 1 மந்த்தில் டிராஸ்டிக் சேஞ்சை நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி தோல் வியாதி இருக்கிறவங்க என்ன மாதிரி உணவு பத்திய முறை இருக்கணும் அப்படின்னாக்க, கரப்பான் பண்டங்களை வந்து தவிர்க்கணும். கம்பு, சோளம் இதில் வந்து முக்கியமாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கடுத்தது கருவாடு, மீன், ஊறுகாய், உப்பு, புளி வந்து கம்மி பண்ணணும். எண்ணெய் பலகாரங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறத வந்து தவிர்க்கணும். ஆனால் பால், தயிர், நெய், வெண்ணெய் இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு அந்த ட்ரைனஸ் வந்து நல்லா கம்மியாகும். ப்ளஸ் வந்து நீர் காய்கறிகள், நமக்கு சுரக்காய், பூசணிக்காய், முள்ளங்கி, புடலங்காய், சௌச்சவு இந்த மாதிரி நிறைய நீர் காய்கறிகளை நம்ம உடம்புல வந்து நிறைய எடுத்துக்கணும். ஃப்ரைட் ஐட்டம் கம்பல்சரி வந்து எடுக்கக்கூடாது. மசாலா ஐட்டம் வந்து எடுக்கக்கூடாது. வேணும்னா சோரியாசிஸ் இருக்கிறவங்க உப்பு, புளி கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு கொஞ்சம் இது மசாலா ஐட்டம் சேர்த்து பாருங்க. அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அரிப்பு வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அரிப்பு வந்து கம்மியாகிறது நீங்களே ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி உள் மருந்தாகவும் வெளி மருந்தாகவும் உணவு பழக்க முறையும் நீங்கள் கரெக்டாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கும்போது சோரியாசிஸ் போன்ற தோல் பிரச்சனையிலிருந்து உங்களால் கண்டிப்பாக வந்து வெளியில் வர முடியும். இது போல இன்னும் நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட தொடர்ந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.